லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தெரிந்து கொள்வோம் அறிவியல். இரவு 12 மணிக்கு மேல் செயற்கை வெளிச்சத்திற்கு ஆளாகுதல் டைப் 2 நீரிழிவு நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கலாம் என்று ஒரு புதிய ஆய்வு கூறுகிறது. 40 முதல் 69 வயதுடைய சுமார் 85,000 பேரிடம் ஆய்வு நடத்தப்பட்டது. UK பயோபேங்க் ஆய்வின் ஒரு பகுதியாக இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. இரவு நேர வெளிச்சத்தை குறைப்பது டைப் 2 நீரிழிவு நோயின் பாதிப்பை குறைக்க உதவும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இளம் வயதில் எனர்ஜி ட்ரிங்க் மற்றும் மது கலந்து குடிப்பது ஹிப்போகாம்பஸ் பகுதியில் இது மூளை செல்கள் இடையேயான தகவல் பரிமாற்றத்தை பாதிக்கிறது. மூளை செல் வளர்ச்சிக்கு முக்கியமான BDNF மற்றும் TRKB புரதங்களின் அளவை பாதிக்கிறது. மனிதர்களின் குடலில் உள்ள நுண்ணுயிர்களின் அளவு நாள்தோறும் மாறுபடுகிறது. இது பகல் நேரம் மற்றும் இரவு நேரம் போன்ற 24 மணி நேர சுழற்சியை ஒத்திருக்கிறது. குடலில் இருந்து வெளியேற்றப்பட்டு ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்டாலும் இந்த நுண்ணுயிரிகள் 24 மணி நேர சுழற்சியை கொண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தோடு தொடர்புடையதாக இருக்கலாம். கடந்த 50,000 ஆண்டுகளில் பூமியின் பெரிய விலங்கினங்களில் பல அழிந்துவிட்டன. இதற்கான காரணம் நீண்ட காலமாக ஆய்வுக்கு உட்பட்டிருந்தது. புதிய ஆய்வு காலநிலை மாற்றம் பெரும் விலங்குகள் அழிவுக்கு முக்கிய காரணம் இல்லை என்று கண்டறிந்துள்ளது. மாறாக மனிதர்களின் வேட்டையாடும் செயலே பெரும் விலங்குகள் அழிவுக்கு முக்கிய காரணம் என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. செயற்கை அணுக்கள் எனப்படும் குவாண்டம் டாட் என்ற அமைப்பை பயன்படுத்தி முதல் முறையாக நீண்ட தூர குவாண்டம் தகவல் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் ஹனோவர், பிரான்ஸ்விக் ஆகிய 2 நகரங்களுக்கு இடையே 79 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒளி இழை வடம் பயன்படுத்தப்பட்டது. இது இணைய தாக்குதல்களில் இருந்து ரகசிய தகவல்களை பாதுகாக்கும் முறையில் புரட்சியை ஏற்படுத்தும். ஆஸ்திரேலியாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் உயரமான கூரைகள் கொண்ட அறைகளில் தேர்வு எழுதிய மாணவர்கள் சற்று குறைவான மதிப்பெண்களை பெறுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. 2011-2019 ஆண்டுகளுக்கு இடையே 15,400 பட்டப்படிப்பு மாணவர்களிடம் இருந்து தகவல்களை சேகரித்து பகுப்பாய்வு செய்யப்பட்டது. இந்த பாதிப்பு எதனால் என்றும் அனைவருக்கும் பொருந்துமா என்பது குறித்தும் மேலும் ஆராய்ச்சி தேவை. எறும்புகள் காயத்தை கண்டறிந்து அது தொற்று உள்ளதா இல்லை என ஆய்வு செய்து அதற்கேற்ப நீண்ட நாட்களாக மற்ற எறும்புகள் மூலம் சிகிச்சை அளிக்கின்றன என புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. தொடை போன்ற பகுதியில் ஏற்படும் காயங்களுக்கு எறும்புகள் சில சமயங்களில் அறுவை சிகிச்சை செய்து காலை துண்டித்து உயிரை காப்பாற்றுகின்றன. முன்கால் போன்ற பகுதியில் ஏற்படும் காயங்களுக்கு சுத்தம் மட்டும் செய்கின்றன. காற்றின் உதவியுடன் வண்ணத்து பூச்சிகள் நீண்ட தூரம் பறக்க முடியும் என்பதை புதிய ஆய்வு உறுதிப்படுத்துகிறது. பெயிண்டட் லேடி பட்டர்ஃப்ளை என்ற வண்ணத்து பூச்சி கூட்டம் அட்லாண்டிக் கடலை வெறும் 5-8 நாட்களில் 4,200 கிலோமீட்டர் தூரம் கடந்துள்ளது. இது பூச்சிகளுக்கான கடல் கடந்த நீண்ட தூர பயணங்களில் ஆவணப்படுத்தப்பட்டவற்றுள் மிக நீண்டது. பச்சை நிற உடல், மஞ்சள் கண்கள், செங்கல் சிவப்பு வால், நீல உதடுகள் கொண்ட இந்த பாம்பு வியட்நாம் வெப்பமண்டல காடுகளில் காணப்படுகிறது. இந்த பாம்பு ட்ரைமர்சரஸ் சயானோலப்ரிஸ் என பெயரிடப்பட்டு புதிய இனமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. வண்ணமயமான, அழகான ஆனால் விஷமுள்ள இந்த பாம்பு வகை அறிவியலுக்கு புதியது. சிவப்பு கண் கொண்ட ட்ரைமரசரஸ் ரூபியஸ் இதன் நெருங்கிய உறவினர். இந்தோனேஷியாவின் ஸ்லாவேஷி தீவில் உள்ள குகையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஓவியம் கதை சொல்லும் கலைக்கான மிக பழமையான சான்றாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த ஓவியத்தில் மனிதனை போன்ற உருவம் ஒன்று காட்டுப்பன்றியை குத்த முயற்சிப்பது போல காட்டப்பட்டுள்ளது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.